பெருமா கோயில் வந்து பாட்டு போடுறாங்க. இது வந்து எங்கள் ஊர் பெருமா கோயில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து துளசி மேலே எண்ணெய் எடுத்துன்னு வந்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து பில்லுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு மாடு வந்து கட்டி கிடதா இந்த இப்போ சனிக்கிழமை பில்லுக்கு தான் வைக்க போகிறேன். நானும் சன்னியப்பாவும் வாங்க போகலாம் பில்லுக்குன்னா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன வீடியோ பார்க்கணும், நீ வந்து 3ஆம் சனிக்கிழமை வந்து நம்ம சாமி படைக்கணும், தழுவு போடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம நான் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எப்பவுமே சிம்பிளாக தான் செய்வேன். வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ராமம் போட்ட பிறகு தான் 3ஆம் சனிக்கிழமைன்ற ஒரு இதுவே வந்து ஞாபகமே வந்துக்குதா? நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ராமம் வந்து நான் தான் போட்டேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்கிறேன். நானும் வந்து போடுறது கிடையாது, அம்மா யாருமே வந்து போடுறது கிடையாது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அம்மா வீட்டில் நான் போட்டுக்கிறேன். போட்டு சனிக்கிழமை வந்து போய் 3ஆம் சனிக்கிழமை வந்து எடுத்துன்னு வருவோம். அது எடுத்து தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. இங்கே வந்த பிறகு எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். ஏன்னா நம்ம பெரிய பிள்ளை ஆகிட்டோம் இல்லையா, நம்ம போய் எடுக்கூடாதுலாம் மறந்துட்டேன். நான் வீட்டில் சரி 3ஆம் சனிக்கிழமை நம்ம பட்டை போட்டு வச்சுக்கிறோம். நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குதான். இப்போ எங்கள் பெருமா கோயில் போய் சாமி கும்பிட்டு வந்தா. நம்ம ஊர்லேயே வந்து பெருமா கோயில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நல்லா பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பெருமா கோயிலில் போய் சாமி கொண்டு வந்து வீட்டில் வந்து தழுவு போடணும், படைக்கலாம் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்னென்ன செஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்கலாம், செய்யலாம். சரிம்மா. அம்மா என்ன வேலை பரபரப்பாக நடக்குது? துளசி மேலே காட்டுறமா. பெருமா கோயிலுக்கு ஒரு கை வீசின்னு ரொம்ப போகக்கூடாது. அதனால துளசி மேலே கொஞ்சோண்டு கட்டி எடுத்து போய் போட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வரலாம். சரி சரிம்மா. அதுதான் கட்டிக்கிறான். ஒரு சைடில் வந்து சாப்பாட்டு வேலை வந்து நடக்குது, இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி சாமிக்கு தேவையான வேலைலாம் வந்து நடக்குது. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் பெருமா கோயில் வந்து பாட்டு போடுறாங்க. இது வந்து எங்கள் ஊர் பெருமா கோயில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து துளசி மேலே எண்ணெய் எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் துளசி மேலே கட்டி வந்து தான் சாமிக்கு வந்து போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மாலை பேர் கட்டி வந்துக்கிறாங்க. புளியோதரை சக்கத்தூள்லாம் வச்சுக்கிறாங்க. பொறுமையாக தான் படைப்பாங்களாம். சரி நம்ம கட்டி அந்த கொசம் வச்சு படைச்சி தீபாத்திரம்லாம் கொடுத்துட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட்ட போய் படைக்கலாம். என்ன பண்ணுறீங்க? என் பேர் அழகா நீ தான் ராதான்னு கூப்பிட்றேன். ஜெயஸ்ரீ சாயெல்லாம் அம்மான்னு கூட்டே காது கேள்வி. இப்போ வந்து நான் வந்து எல்லா வேலையும் சாம்பார் வச்சுட்டேன், பாயாசம் செஞ்சுட்டேன், சோறு வச்சுட்டு எல்லாமே செஞ்சுட்டேன். இப்போ வடை சோறுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். கடல மாவும் அரைச்சு வந்துட்டேன். கடல பயிர் வந்து அரைச்சு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் நம்ம சேர்க்கணும் இல்லையா, அதனால சேர்க்குறேன். சீரகம் போட்டுக்கிறேன், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் சேர்த்து போட்டு சொல்லுவான். நான் உளுத்த மேடம் தான் சொல்லலாம்னு ஆசைப்பட்டு நினச்சிருந்தேன். சரி எங்க உளுந்து அரைக்கிறதுக்கு தெம்மா இப்போதான் நான் வந்து வடை சுட போறேன். வடை சுட்டு நம்ம படைக்கிற வேலை தான். நம்ம வீட்டு ஃபேமிலி எல்லாமே வந்து குளிச்சுட்டாங்க. ஆமா, ஏன்னு கேட்டேன், என்ன ஃபேமிலி எல்லாம் குளிக்கிறது பெரிய பெரிய விஷயமா இருக்கும்னு நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்டு அப்புறம் என்னென்ன செய்யணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு படைக்கலாம். எல்லாமே ரெடி ஆயிடுத்து. வாங்க பார்க்கலாம். வடை சுட்டுட்டேன், பாயாசம், பால் பாயாசம், உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார், வெள்ளை சாதம், பச்சரிசி சாதம், இது வந்து வெள்ளை சாதம், அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து படைக்கிற வேலை தான். வாங்க பார்க்கலாம். இது வந்து பச்சரிசி சாதம், பால் பாயாசம், இது வந்து வடை பாயாசம். இதெல்லாம் வந்து சனிக்கிழமை குமரதுன்னு சொன்னோடனே அது எங்கள் சன்னியப்பா வந்து வேலைக்கு போகல, நான் இன்றைக்கி நின்றுறேன் சொன்னாங்க. நானும் நிற்க சொன்னேன். ஃபஸ்ட்டு சனிக்கிழமை கும்பலாம் சொன்னோடனே அவங்களும் நின்ட்டாங்க. சன்னியப்பா படைக்கலாமா? சரி. நீங்கள் தான் பட்டையே போகல, நாங்கள் வந்து ராமம் போட்டுட்டோம் பாரு. சன்னியப்பா வந்து சாம்பிராணி கொளுத்திக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவுக்கு வந்து டெக்கரேஷன் நான் தான் பண்ணேன். இந்த துளசி மாலை எல்லாத்தையும் போட்டு வெங்கல விளக்கு மட்டும் மல்லிகைப்பூ போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீதி எங்கள் பெருமா கோயில் வந்து நல்லா பாட்டு நல்லா சவுண்டாக வச்சு போட்டுக்கிறாங்க. பேசுறதுக்கு கூட கேட்குமோ கேட்காத தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணி ஆட்டுக்கு ஜெயஸ்ரீ தான் மணி ஆட்டுவா. ஜெயஸ்ரீ இருந்தால் மணி ஆட்டுவா. ஜெயஸ்ரீ தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவள் வந்து சாமிக்கிட்ட வந்து படைக்கூடாதுனால வந்து வரல. அவள் நான் வந்து சிம்பிளாக தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நான் அதிகமாக வந்து செய்யலை. எங்கள் வீட்டை வந்து 3ஆம் சனிக்கிழமை இப்படி தான் போச்சு. யார் வீட்டை 3ஆம் சனிக்கிழமை என்னென்ன ஸ்பெஷலாக செஞ்சு படிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். நாங்கள் திட்டமாக தான் செஞ்சுமே. எங்கள் வீட்டு சனிக்கிழமை இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தானேப்பா படிச்சு எல்லாம் சாப்பிட்றீங்க பழகுது. சாப்பிடுங்க. டைம் ஆயிடுத்து வந்து மணி வந்து 11 மணி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து விரதம் வந்து படைக்கிறதுக்கு வந்து அதனால தான் வந்து சாப்பிட்றாங்க சீக்கிரமாகவே படித்த உடனே. சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் சனிக்கிழமை வந்து சூப்பராக கும்பிட்டோம். இப்போ வந்து நான் வந்து பில்லுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு மாடு வந்து கட்டி கிடதா
இந்த சனிக்கிழமை பில்லுக்கு தான் வைக்க போகிறோம். நானும் சன்னியப்பாவும் வாங்க போகலாம் பில்லுக்குன்னா. சனிக்கிழமை யாரை விட்டு ஸ்பெஷலாக கொண்டாடின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சன்னி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். எப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.